எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து ஜீவாட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறத பார்த்துட்டு, ரொம்ப வந்து வேதனைய வந்து அன்புனால வெளில சொல்ல முடியல. கண்மணி வந்து ஜீவாட்ட வந்து நார்மலா எடுத்துக்கிறாங்க. ஆனா வந்து ஜீவா வந்து கண்மணிட்ட கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாரு. அது ஏற்கனவே அன்புக்கு தெரிஞ்சதுனால, அவரால அத வெளில சொல்ல முடியாம தடுமாறுறாரு. இந்த பக்கம் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தாலும், ஹோட்டலுக்கு கடன் குடுத்தவங்க வந்து கடன கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு வந்து ஜீவா வந்து தடுமாறுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மீட்டிங் மாரி போடுறாங்க. போட்டுட்டு எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து அடுத்து நம்மளுக்கு வர பிரச்சனை, வேலை இருக்கு இல்லங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஹோட்டல்ல இருந்து நம்மளுக்கு சம்பளம் 1 மாசம் பெண்டிங் இருக்கு. ஸோ, அத மொத நம்ம வாங்க பார்க்கணும். இல்லாட்டினா நம்ம ஜீவா ஓனர் வந்து நம்மள ஏமாத்திருவாரு அப்படின்னு சொல்றாங்க. நேரடியா அவர்ட்டயே போய் கேட்குறாங்க. அவர் வந்து சொல்றாரு, "கிட்டத்தட்ட ஒரு பக்கம் கடன்ல இருக்க பிரச்சனை பத்தாதுன்ட்டு, நீங்க வந்து இப்படி எங்களுக்கு சப்போர்ட் இல்லாம பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்மணி அப்ப சொல்றாங்க, "என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குறீங்க. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க நிக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அம்மா நீங்க எதுவும் பேசாதீங்க" அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அவரு ஜீவா வந்து, "கண்மணி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவ இந்த ஹோட்டலோட பார்ட்னர் தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும், ஜீவா வந்து யோசிக்கிறாரு, "என்னடா பண்ணலாம்?" அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. இதுக்கிடையில ஒரு விஷயம் வந்து புதுசா உள்ள வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஒரு புது பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவர்ட்ட டார்ச்சர் பண்ணி கடன் கேட்டு குடுக்கக்கூடிய அந்த ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் வந்து வாலண்டியா உள்ள வராரு. "சார் அந்த ஃபைனான்ஸர வந்து நம்ம வந்து உள்ள இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொல்லுவோம். இந்த கடன்லேருந்து நம்ம பிரச்சனைலாம் தீர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து ஜீவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நல்ல விஷயமா ஆயிப்போச்சு. நம்ம அதவே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனா வரக்கூடியவங்க வேற யாருமே இல்ல. வெண்ணிலா தான். வெண்ணிலா தான் அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா வரப்போறாங்க. அதுவும் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களா வரப்போறாங்க. ஸோ இந்த ஹோட்டல வந்து யார் கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிற பிரச்சனை மட்டும் இல்ல. கண்மணி லைஃப்ல வந்து யார் உள்ள வரப்போறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய இது பூரா வந்து நம்ம வெண்ணிலாட்ட தான் இருக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, அவங்க ஏற்கனவே வந்து பிளான் பண்ணிட்டாங்க. எதுக்காக நடிக்கிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.